அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உன் எதிரில் நிற்கவும் கூட நான் விரும்பவில்லை, எனவே நான் கோசலை தாயை போய் பார்க்கிறேன் என்று பரதன் தன் தாயிடம் கூறுதல். பாடல் எண் 892. உன் எதிரில் யான் நில்லேன், உத்தமமை பொருளீன்ற அன்னை எதிர் சென்று எந்தன் அம்மாவென்றுரைக்கின்றேன். நன்மகனை பிரிந்தவரை நற்றுணையும் மறைந்த பின்னே என்ன சொல்லி தேற்றிடுவேன் என்றுரைக்கும் திறமறியேன். இதுவே 892வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உன் எதிரில் யான் நில்லேன், உத்தமமை பொருளீன்ற என்ற முதல் வரிக்கான விளக்கம், பெரும் பாவம் விளைவிக்கக்கூடிய குற்ற செயல்களை செய்தவளாகிய உன் எதிரிலே நின்று பேசுவதற்கும் கூட நான் விரும்பவில்லை. எனவே உன் எதிரில் நிற்காமல் உத்தம மெய்ப்பொருள் என்கிற உத்தம குணம் வாய்ந்த இறைப்பொருளாக திகழக்கூடிய என் தமையன் ராமனை பெற்றெடுத்த அன்னை எதிர் சென்று எந்தன் அம்மாவென்று உரைக்கின்றேன். அன்னை கோசலையின் எதிரிலே சென்று அந்த தாயை அம்மா என்று அழைக்கின்றேன். நன்மகனை பிரிந்தவரை நற்றுணையும் மறைந்த பின்னே, ஏற்கனவே தன்னுடைய மகன் ராமனை பிரிந்ததாலும் தன்னுடைய கணவராகிய என் தந்தை தயரதர் மறைந்து போனதாலும் பெரும் துன்பம் அடைந்து தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய் கொண்டிருக்கக்கூடிய துன்பத்தை என்ன சொல்லி தேற்றிடுவேன் என்றுரைக்கும் திறமறியேன். என்ன வார்த்தைகளை சொல்லி அந்த தாயின் துயரத்தை நான் போக்குவேன், அவரை எந்த வார்த்தைகளால் தேற்றுவேன் என்று சொல்லுவதற்கும் கூட எனக்கு திறமை இல்லை என்று பரதன் தன் தாயிடம் பேசினான். இதுவே 892வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 893வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.